கிரேஸ் டெபர்னக்கிள் அப்போஸ்தலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் 26ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு நித்திய கனமகிமை உண்டாகும். இன்றைய தியான வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. தியானம். இந்த உலகத்தின் போக்கிற்கு தங்களை ஒப்புக் கொடுக்காமல் தேவனுக்கு பிரியமாக நடக்க தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகின்றார்கள். கலக்கமடையும் சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகின்றார்கள். துன்பங்களை சகித்துக் கொள்கின்றார்கள். ஆனாலும் அவர்கள் ஒடுங்கி போகிறதில்லை, மனமுறிவடைகிறதில்லை, கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் அடிந்தும் போகிறதில்லை. நாம் கடந்த கிழமைகளிலே தியானித்தது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகும்படி தேவ ஊழியராகிய பவுல் கூறியதைப் போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகின்றோம். கர்த்தராகிய இயேசுவை உயிரோடு எழுப்பிய பிதாவாகிய தேவன் தாமே எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கின்றோம். எனவே நாம் சோர்ந்து போகாமல் எங்களுடைய விசுவாச அறிக்கையிலே உறுதியாய் தரித்திருப்போம். எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்றது. இவைகளை குறித்து தேவனுடைய ஊழியக்காரனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலும் விளக்கமாக கூறியிருப்பதை வாசிக்கலாம். இந்த உலகிலே வாழும் விசுவாசிகளாகிய நாம் உயிரோடு இருக்கும் நாட்களிலே முற்றிலும் தேறின நிலையை அடைந்துவிட முடியாது. ஆனால் நாம் முன்னானவைகளை நாடி ஓடுகின்றோம். உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் மறுரூபம் அடைகின்றது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கின்றது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்பதை உணர்ந்து நித்திய கனமகிமைக்குரியவைகளை நாடி தேடும் உள்ளத்தை தந்தருள்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்.